ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs அயர்லாந்து மேட்ச் நம்பர் 8 T20 வேர்ல்டு கப் 2024 USA வெஸ்ட் இண்டீஸ்லாம் நடத்துகிறாங்க. இந்த மேட்ச் வந்து 5th ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ பார்த்தோம்னா நசாவ் ஸ்டேடியம், ஸோ நியூயார்க்கு. ஸோ அந்த கிரவுண்டை பொறுத்தவரைய ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்ரீலங்கா ஆடின சேம் விக்கெட் தான். அந்த கிரவுண்டு எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பிச் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து 5 ஜூன் 8 மணிக்கு ஒரே ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் மட்டும் தான் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இதே கிரவுண்டில் மறுபடியும் பாகிஸ்தான் கூட ஜூன் 9 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சளவு கரெக்டான பிளேயிங் லோன் எல்லாமே வந்து கொடுக்குறேன். ஆன் டைமில் லைன் அப்பு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டெலகிராமில் நம்ம கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அது 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே தான் வந்து ஷோ ஆகுது. அது டெலகிராமில் ஏதோ எரர்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாட்களாக. ஸோ நீங்கள் டெலகிராமை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை வெளியே போயிட்டு வரலாம். டெலகிராம்லேயே இருப்பீங்க. அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் முன்னாடி தான் கொடுக்குறேன். பட் அது லேட்டாக தான் வந்து டெலகிராமில் அப்டேட் ஆகுது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முன்னாடியும் முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நிறையா யோசிக்கிறப்போ அது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால தான் டிலே ஆகுது. ஸோ இந்தியா அயர்லாந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா கடைசியாக நடந்த மேட்ச் இதுதான். ஸோ அதை வந்து ஷோ பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ குசால் மெண்டிஸு எவ்வளோ மோசமானார், ஓவரால் ஸ்ரீலங்கா எவ்வளோ மோசமானாங்க அப்படின்றத நம்ம பேசலாம். திருப்பி சவுத் ஆஃப்ரிக்கா எவ்வளோ மோசமானாங்கன்றதை பார்த்துருக்கீங்க. ஸோ 2 பேருமே மோசமானாங்கன்னு நம்ம சொல்கிறத விட விக்கெட்டு பவுலர்ஸுக்கு தான் வந்து ஃபேவராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதான் வந்து பெட்ரு. ஏன்னா 2 டீமுமே வந்து நல்லாவே பவுல் பண்ணாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஒரு 80 ரன் அடிக்கிறதுக்கே 16-17 ஓவர் வரையும் வந்து பேட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விக்கெட். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எப்படி நம்ம டீமுக்கு கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்கணுன்றது. ஏன்னா பேட்டர்ஸுக்கு நம்ம கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்தாலும் அவங்க ஒரு 20 ரன் அடிக்கவே கஷ்டப்படுறாங்க. இதே பவுலர்னால் அசால்ட்டாக 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. பவுலர்ஸ்குள்ளே கரெக்டாக கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேம் விக்கெட்டு ஸ்லோ அவுட்ஃபீல்டாக இருந்தால் பிச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிச்சு, அடித்தாலும் போகவே போகாது, கேட்ச் தான் மாட்டோம். ஒரு 2-3 6 வந்து அடித்தாங்க ஆஞ்சலோ மேத்யூஸ் எல்லாரும். மற்றபடி யாருனாலையுமே அடிக்க முடியல, கஷ்டமும் பட்டாங்க. ஸோ அதனால் பிச்சை பொறுத்தவரையா ஸ்லோ பிச்சு. ஸோ ஆனால் பவுன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி போன மேட்ச்லேயும் சொல்லியிருப்பேன், அடிலேட் ஓவரில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து பிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே எவ்வளோ பவுன்ஸ் இருக்குமோ அதே பவுன்ஸ் இங்கேயும் இருக்கும். பட் அவுட்ஃபீல்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியல. போன மேட்ச்சில் தான் தெரிஞ்சு. பட் பிச்சு வந்து அன்ஈவனாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலருக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் ஃப்ரீயாக ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா 11 சான்சஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிவ்வேவும் கொடுக்குறாங்க எல்லா மேட்ச்சுக்கும். டிடிஎஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரே ஆப் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க இன்ஸ்டால் பண்ணாதவங்க. ஸ்மால் லீக் வந்து ஹெட் 6, ஹெட் 7, ஹெட் 8 வரையும் இருக்குது. உங்களோட விருப்பம் தான். ஹெட் 4 இருக்குது. ஸோ 2 வின்னர் கூட வந்து இதில் இருக்குது. நிறையா ஜிஎல் ப்ரைஸஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2K டக்குன்னு ரெஃபர் கூட போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யாராவது ப்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியா vs அயர்லாந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்ப்போம். பிளேயிங் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் வந்து கரெக்டான அட்ரஸ். இதே மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து டெலகிராமில் இருக்கும். நம்மளோட நேம்லேயே சுற்றி வரும். அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். எது அமௌண்ட் கேட்குறாங்களோ அது ஃபேக். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ். நம்மளோடது வந்து ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் குறைஞ்சிருக்கு. யாரும் போய் மாட்டிக்கலை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதனால் சொல்கிறேன். கரெக்டாக டெலகிராமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. வின்னிங்ஸ்லாம் நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பிளேயரை தான் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு Q20 கொடுத்துருந்தோம். ஈஸியாக வின்னுன்றது கிடச்சி. வனிடோ ஹசரங்காவும் நம்ம ஈஸி வின்னிங்ஸ் தான் கிடச்சிருந்துச்சி இந்த மேட்ச்சில். ஸோ ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்லேயுமே எல்லா வின்னிங்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதை பார்த்துட்டு கூட நீங்களும் பண்ணுங்கள். பட் என்னை வந்து கிளாஸ் பண்ணிடாமல் வேறு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்பனண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஸ்மால் லீக்கோட ஒரு ட்ரிக்கேவும். நம்ம எவ்வளோ ரிஸ்க்காக எடுத்தாலும் நம்ம கான்டெஸ்ட் வேறு ஆப்பனண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து டெலகிராமில் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரே பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்தியா vs அயர்லாந்தோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். இதில் மாற்றங்கள்னு எதிர்பார்க்குறது மேபி ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதன் முன்னாடியே சொல்கிறேன். நீங்கள் ஆன் டைமில் வந்து மாற்றங்கள் இருந்தால்
மாற்றிக்கங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு கெஸ்ஸு தான். விராட் கோலி ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஜெய்ஸ்வாலை பெஞ்சில் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவம் டூபே உள்ளே வரலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். இன்னொரு சேஞ்சுன்னு பார்த்தோம்னா சிராஜா இல்லை அந்த இடத்துல அக்ஷர் பட்டேலா, குல்தீப் யாதவ் செகலான்றதை பார்த்துக்கோங்க. இல்லை சிராஜுக்கே போகிறாங்களான்றதையும் அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏன் சிராஜ் போவாங்க அப்படின்னா சிராஜ் என்ன தான் போர் பவுலரு ரன்ஸை வாரி கொடுத்தாலுமே இந்த மாதிரி விக்கெட்ஸில் நல்லா வந்து பேஸ் பவுன்ஸ் இருக்கிறதுல ஹெல்ப் கிடைக்கும் அவருக்கு. மேபி சிராஜ் ஆட தான் வாய்ப்பு அதிகம். ஜெய்ஸ்வாலா, சிவம் டூபே வேணால் அந்த டைமில் பார்த்துக்கோங்க. சஞ்சு சாம்சனுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவரை பெஞ்சில் தான் வைப்பாங்க. கடைசி அவர் ஆடின ஒரு 5-6 இன்னிங்ஸ் எல்லாமே மோசமாக தான் ஆடிருக்காரு. சிவம் டூபேவும் அதே கேட்டகரி தான். அயர்லாந்தை பொறுத்தவரைய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மேபி ஏதாவது பவுலரை சேஞ்ச் பண்ணணும், டாப்பில் பேட்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா புது பிளேயர் எடுத்திருக்காங்க. ராக்கு அப்படி இப்படின்னு நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். மோஸ்ட்லி அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயிங் லோன் இதுதான். எல்லா மேட்சுக்கும் இதே பிளேயிங் லோனாக தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆடிட்டுருக்காங்க. அதே டீமை வச்சு ஆட தான் வாய்ப்பும் அதிகம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு பிளேயிங் லோனாக இருக்கும். அந்த டைமில் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா அயர்லாந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேட்டர் நல்லா அடிச்சிருவாங்க, இந்தியன் பவுலர் விக்கெட் எடுப்பாங்கன்ற மாதிரி மட்டும் டீம் எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த விக்கெட்டு யார் பவுல் பண்ணாலுமே கஷ்டமாக இருந்திருக்கு. ஒரு பப்புவா நியூகினி கூட வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக வேறு ஒரு கிரவுண்டில் டஃப் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதே கிரவுண்டில் ஸ்ரீலங்கா வெறும் 70 ரன் அடிச்சுட்டு டஃப் கொடுத்தாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் அயர்லாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே கண்டிப்பாக மார்க் ஆடையரு, அதுக்கப்புறமா யங்கு, லிட்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பிக்காக இருக்கும். அப்படி நீங்கள் நல்லா ஒரு ரிஸ்க்காக எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பால்ஸ்டர் நீங்கள் ஒரு 70% எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டெக்டாரை எடுத்திருப்பாங்க, லாட் டக்கரையுமே எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுக்கு பதிலாக நீங்கள் மெக்ரத்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். கேம்பர் கம்மியான பிக்காக இருப்பார். யங்கு, லிட்டில்னு இருக்க இவங்களோட பவுலர்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட் பவுல் போனாங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கலாம். அப்புறம் பேட்டர்ஸ் வந்து இவங்க அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதனால் பர்சன்டேஜ் ஹையாக இருக்குன்னு அயர்லாந்து பேட்டர்னு போகாமல் இந்த மேட்ச்க்கு பவுலர்னு போங்க. ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சேம் அதே மாதிரி ஒரு விக்கெட் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்தியா தரப்பில் நல்ல கேப்டன்ஸ் சாய்ஸில் பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங்க்கு யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா குல்தீப் யாதவுக்கு தான் அயர்லாந்து எப்போயுமே தடுமாறுவாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் பவுல் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷனில் கஷ்டப்படுறத நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேசவ் மகாராஜுக்கு திரும்பின மாதிரி ஜடேஜாவுக்கும் பால் திரும்பலாம். பட் ஓவரால் பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ண போகிறது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பும்ராவில் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வேணுன்னா கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை சிராஜ் பும்ராவில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பும்ரா தான். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஆப்ஷன். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷன் குல்தீப் யாதவ், சிராஜாக நம்ம பார்க்கலாம். பவுலிங் காம்பினேஷனில் போகும் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. பேசர்ஸ்க்கு வந்து அதிகமான சப்போர்ட் கிடைச்சா டாப்பில் இந்த 3 பேர் எடுத்துக்கலாம். பட் இனிஷியல் விக்கெட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிச்சுமே வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு. மீடியம் பேசர்ஸ்க்கு நிறையா ஹெல்ப் கொடுத்துருக்கனால ஜோஸ்வா லிட்டிலும் ஆல்ரெடி நிறைய டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மாவும் லெஃப்ட் ஹேம் பவுலர்ஸுக்கு நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு. கடைசி 5-6 இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 60+ அடித்தார். மற்ற எல்லா மேட்சுமே வந்து ஃப்ளாப் தான் இருக்கார். அதையும் பார்க்கணும். இன்டென்ட்டை நான் ஷோ பண்ண போகிறேன்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. பட் இந்த கிரவுண்டில் இன்டென்ட்டை ஷோ பண்ண போனால் டக் அவுட் தான் ஆகணும். அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஆட போகிறாரு அப்படின்றது. ஓவரால் பார்த்தோம்னா டீசன்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பவுலர்னு தான் வந்து சொல்லலாம். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேம்பர் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு, மார்க் ஆடையர், அதுக்கப்புறமா மெக்ராத்து, யங்கு. ஸோ இந்த 4 பேருமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆடுவாங்க. லிட்டில் ஓரளவுக்கு பவுல் பண்ணக்கூடிய பிளேயர், அவருமே பேட்டிங் ஆடுவார். ஜஸ்பீத் பும்ரா, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்கு, முகமது சிராஜ், ஹார்திக் பாண்டியா. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர் எடுத்துக்கலாம். விராட் கோலி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பிச்சு வந்து ரொம்ப பவுலிங் ஃபேவராக லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இருந்தால் பவுலர்ஸுக்கு ஃபுல்லாக கேப்டன்ஷிப் கொடுங்க. இல்லை நியூட்ரலான ஒரு ட்ராக்கு, அவுட்ஃபீல்டு வந்து ஸ்லோ இல்லை ஸ்பீடாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ஸை ஒரு சில டீம்ஸில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணால். பட் என்னை பொறுத்தவரையாக டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய மீடியம் பேசர்ஸ்னு கேப்டன் போகக்கூடிய நல்ல மேட்சாக இந்த மேட்ச் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்பெல்லுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மார்க் ஆடையரும் லிட்டிலும் தான் பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் மார்க் ஆடையர் பவுல் பண்ணுவார். யங் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே முடிச்சிருவார். டெத்தில் மெக்ராத்தை யூஸ் பண்ணுவாங்க. லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார் மெக்ராத்து. ஸோ மோஸ்ட்லி பேட்டிங்கில் நல்ல ஒரு ஹிட்ரு, ஏதோ பட்டு போச்சுன்னா ஒரு 2-3 4 அடிக்க கூட வாய்ப்பு இருக்கும். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். டிலனையை பொறுத்தவரையாக லெக் ஸ்பின்னரு பெரிய அளவு ரெக்கார்டு இல்லை இந்தியாவுக்கு எதிராக. கேம்பர் ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு சனக்காவெலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி
ஹர்திக் பாண்டியா கேம்பர்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா லாட்டக்கர் நல்ல ஒரு ஃபார்மு, டெக்டார் நல்ல ஃபார்ம், பால் செல்லிங் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. மேல்பரின் ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டாக்ரால் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். பட் ஆனால் அண்டர் ரேட்டட் பிளேயர், நல்ல விக்கெட்டாக இருந்தால் பாலை திருப்புவார், ப்ளஸ் பேட்டிங்லையுமே அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த சைடில் உங்களுக்கு டீசென்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா விராட் கோலி பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ஜெய்ஸ்வால் அவ்வளோ ஃபார்மில் இல்லை, ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை. நல்ல ஃபார்மில் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா வார்ம் மேட்ச் டீசெண்டாக ஆடிருக்காரு. ஜடேஜா ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுவார். பட் குல்தீப் யாதவுக்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்பெல்னு பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் தான், அதில் எந்த டவுட் இல்லை. சிராஜா பும்ராவான்னு பார்ப்போம். டெத்தில் பும்ரா தான் பவுல் பண்ணுவார். ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியா இனிஷியல் ஸ்பெல் வந்து பவுல் பண்ணலாம். ஓரளவுக்கு மீடியம் பேசர்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் தூக்கி போட்டு விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். அந்த அளவுக்கு ரெக்கார்டுமே அவருக்கு இருக்குது. ஸோ பெஸ்ட் கேப்டன்ஸ் கம் சாய்ஸில் குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ பேட்டர்ஸில் இந்த மேட்ச் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். மேபி சூரியகுமார் யாதவ், விராட் கோலி போகணுன்னா போய் பாருங்கள். அயர்லாந்து தரப்பில் பார்த்தோம்னா மார்க் ஆடேரை ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. டெத்துலேயும் போடுவார். ஓரளவுக்கு பாலை மூவ் பண்ணுவார். ஒரு டீசெண்டான ஆப்ஷன். மற்ற எல்லாரையுமே ஜஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் ஒரு மெக்ராத்தை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம பார்க்கலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜாக பிக்காகவும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எல்லாருமே பவுலர்ஸ் எடுத்துருவாங்க. அதே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நிறைய பேட்டர்ஸ் எடுத்துருவாங்க, பவுலர்ஸை கம்மியாக எடுப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ கிராண்ட் லீக்கை கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக கேப்டன் போட்டு மூவ் பண்ணோம்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரெக்கார்ட் வைஸாக பார்ப்போம். ஆல்ரெடி இந்த விக்கெட்டுமே வந்து பெரிய அளவில் பேட்டிங் ஹெல்ப் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்கு தான் ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 149 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட்டில். வென்யூவில் பார்த்தோம்னா ரெக்கார்டு இல்லை. பட் வார்ம் அப் மேட்ச் இங்கே தான் ஆடி இருந்தாங்க. அதில் 20 ரன் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் சஞ்சு சாம்சன் டக்கு. ஆனால் அந்த விக்கெட்டுக்கும் கடைசியாக இப்போ வார்ம் அப் மேட்ச் வேறு, ஒரிஜினல் மேட்ச் வேறு. ஒரிஜினல் மேட்ச் ஆடுறப்போ விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அது என்ன காரணம்னு தெரியல, பார்ப்போம். ஜெய்ஸ்வால் 2 மேட்ச்சில் 41 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் போராக இருக்குது. விராட் கோலி 2 மேட்ச்சில் வெறும் 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அயர்லாந்துக்கு எதிராக, ஃப்ளாப்பு. சூரியகுமார் யாதவ் 2 மேட்ச்சுக்கு 15 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஹர்திக் பாண்டியா 4 மேட்ச்சில் 75 ரன் ப்ளஸ் 2 விக்கெட் அயர்லாந்துக்கு எதிராக. குல்தீப் யாதவ் 2 மேட்ச்சில் 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மீடியம் பேசருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டாக இருந்தாலும் குல்தீப் யாதவ் போடுறப்போ கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் மீடியம் பேசர்ஸே மோஸ்ட்லி கேப்டன்ஷிப் கொடுங்க. ஒரு சில டீமில் வேணால் ரிஸ்க்காக ஒரு நார்மல் ட்ராக், ஒரு நியூட்ரல் ட்ராக் அமைஞ்சிக்கிச்சு அப்படின்னா அப்போ பேட்ஸ்மேன் ஹெல்ப் கிடைச்சா குல்தீப் யாதவுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பால் ஸ்டெர்லிங் ஹெட்டில் பார்த்தோம்னா 6 மேட்ச்சில் வெறும் 56 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மு ரொம்ப மோசமாக இருக்குது. 20 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. பவுலிங்கும் போடுறது கிடையாது, ஒன்லி பேட்டராக தான் ஆடுறாரு. மேல்பரின் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, யாருமே யோசிக்க மாட்டாங்க. டக் அவுட் தான் ஆவார். பட் திடீர்னு நம்ம யாருமே எதிர்பாராதப்போ ஒரு சடனாக ஒரு 50 ரன் 60 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரிஸ்க்காக வேணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் இனிஷியல் ஸ்பெல்லில் தாக்கு பிடிச்சி ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 26 ரன் ஆவரேஜ் இருக்குது. லாட்டக்கர் ரீசன்ட் ஃபார்ம் கிட்டத்தட்ட 350 அடிச்சிருக்காரு. 4 மேட்ச்சில் 25 ரன் தான் இந்தியாவுக்கு எதிராக பர்ஃபார்மன்ஸு. டெக்டாரு 4 மேட்ச்சில் 26, ஸ்பின் பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு பிளேயரு. கேம்பர் 2 மேட்ச்சில் 58 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார் மீடியம் பேஸுக்கு, அதிக ஹெல்ப் கிடைச்சா. மார்க் ஆடையர் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டும், வில் யங்கு 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மினிமம் ஒரு விக்கெட் எப்பயுமே எடுத்துருவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆட முடியும். ஜோஷுவா லிட்டில் 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, மெக்ராத்து 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு ஹெட்டில். ஸோ வென்யூ ஸ்டார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இல்லை. அடுத்த மேட்சஸ் போக போக இந்த கிரவுண்டில் நிறையா பிளேயர்ஸ் ஆடிடுவாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா விக்கெட் மாதிரி அப்படியே பிஹேவ் பண்ணுமான்றது தெரியல. ஆன் டைமில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் நம்ம ஸ்மால் லீக்கில் ஜெயிச்சிருந்தாலுமே சின்ன மார்ஜினில் தான் வந்து வின் பண்ணோம். அதுக்குமே அதே மாதிரி முன்னாடி மேட்சஸில் நிக்கோலஸ் புரான் அந்த மேட்ச் பப்புவா நியூ மேட்ச்லேயுமே ஸ்மால் மார்ஜினில் தோற்றுருந்தோம். ஸோ ரொம்ப கிட்ட தான் போகுது. எல்லாருமே ஒரே மாதிரி டீமை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க்குன்றதை எடுக்கிறப்போ தான் வந்து வின் பண்ண முடியுன்றதை அந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் டீம் எடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். எனக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு சில கான்டெஸ்ட்லாம் பார்த்தோம்னா ஆண்ட்ரிக் நாக்கியா, ராபடா கேப்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிச்சை ரீட் பண்ணியிருந்தாங்க. மீடியம் பேசர்ஸை ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. ஸோ பிச்சு பார்ப்போம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை மேக் பண்ணுறது நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் எல்லாமே நான் வந்து அப்டேட்டும் பண்ணிடுறேன்.
பும்ராவை கேப்டனாக கொடுத்து விராட் கோலி வைஸ் கேப்டனாக கொடுத்துங்க. இதுதான் யூனிவர்சல் டீமாக இருக்கும், இதுதான் காமனான டீமாகவும் இருக்கும். நீங்கள் விராட் கோலி வைஸ் கேப்டன் கொடுக்காம ஒரு ஹர்திக் பாண்டியாவோ சிராஜோ ஹர்ஷ்தீப் சிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க் ஆடையரை எடுத்துருங்க. இது மார்க் ஆடையருக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அயர்லாந்து அப்படின்னா யங்கு மெக்ராத்து இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் நீ எடுக்கலாம். ஒரு நல்ல மினி பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விக்கெட்னா அவங்களுமே நல்லாவே பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லை மீடியம் பேசர் ட்ராக்கு ஸ்லோ அவுட் ஃபீல்டு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பவுலர்ஸை ஃபுல்லாக அதிகமாக எடுக்கிறது பெட்ரு. அயர்லாந்து பவுலர்ஸையும் எடுத்துக்கிறது நல்ல பெட்டராக இருக்கும். ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு 5% ரியல் கேஷும் தராங்க. நல்ல ஸ்மால் லீக் வின்னிங்கிறது கிடைக்கும். 2K டோக்கன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க டெலகிராம்லையுமே நான் ஷோ பண்ணியிருப்பேன். குபேராவும் எப்படி வின் பண்ணுறோம், ஃபேப்லோன் எப்படி வின் பண்ணுன்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ கிராண்ட் லீக்ஸில் ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா டாப்பில் விக்கெட்ஸ் போகும், மிடில் விக்கெட்ஸ் போகுன்ற மாதிரி கான்செப்டில் டீமை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை பிச் ரிப்போர்ட் ஸ்லோ அவுட் ஃபீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேசர்ஸ் ஹெல்ப்னா மாற்றி கொடுத்துக்கோங்க. அயர்லாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மோஸ்ட்லி அவங்களோட மீடியம் பேசர்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணாலும் 1 or 2 மீடியம் பேசர்ஸ் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு ட்ரம்ப் கார்டுனா கேம்பரை வந்து பார்க்கலாம். அதேமாதிரி மெக்ரத்தை வந்து பார்க்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்கு டீசெண்டான ஒரு பிக்குன்னு பார்த்தோம்னா சிராஜை மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இவங்க எல்லாமே டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆன் டைமில் முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் பிச் ரிப்போர்ட்டுன்றதை அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% நான் சொல்கிறதா நடக்குன்றது கிடையாது. நான் எப்போயுமே சொல்கிறேன், ஃபேண்டசியில் நான் சொல்கிறேன். உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். லக்கும் தேவைப்படும். கிராண்ட் லீக் வந்து நல்லதாக ட்ரை பண்ணுங்கள். டெலகிராமில் ஸ்மால் லீக்கு நான் ப்ளே பண்ணுறதை கொடுக்குறேன். அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். லாஸ் ஆச்சுன்னா மாற்றிக்கோங்க. வின் பண்ணால் காப்பி பேஸ்ன்றதை பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.